சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பயன்படக்கூடிய இந்த ஹிருத் கேர் கஷாயம். இந்த ஹிருத் கேர் கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்த்துடலாம். மருதம்பட்டை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். கரிசாலையும் வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். கூடவே தனியா, துளசி, நெருஞ்சு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ட்ரை ஆக்கி சூர்ணமாக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து கஷாயம் எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். 200 ml தண்ணீர் வந்து லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த தண்ணீரில் வந்து நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷாயம் நல்லா கொதிச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து அது கொதிச்சு அது 4ல் ஒரு பாகமாக குறையணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கஷாயம் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த ஹெல்த் கேர் கஷாயம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இதே சம்மந்தமான நோய்கள் இருந்தது அப்படின்னா அந்த மாத்திரைகளோட சேர்த்து இந்த கஷாயத்தையும் உணவுக்கு அப்புறமா ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இதே சம்மந்தமான நோய்கள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.